வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். அதாவது நோய் இல்லாமல் நாங்கள் வாழ்வதுதான் எப்போதும் சிறப்பானது. ஆனாலும் இப்பொழுது கேள்வி என்னென்றால், நோய் வந்து விட்டதென்றால் நீங்கள் என்ன செய்வதா? அது குத்தி முறிஞ்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு வந்து விட்டால் நிச்சயம் அந்த நோயால் கவலைப்படாதீர்கள். அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தி வாழலாம் என்பதிலேயே நீங்கள் முனைப்பாக இருக்க வேண்டும். சரியா? அது எப்படி என்றால் உங்களோட உடலில் வர நோய்களை பொறுத்தது. சரி, உதாரணமாக ஒருவருக்கு டயபெட்டிஸ் வந்து விட்டது என்று வைப்போம். ஆனால் சதா கவலையாக எனக்கு டயபெட்டிஸ் வந்து விட்டது என்று சதா கவலையாக நீங்கள் இருப்பதனால என்ன நன்மை ஏற்பட போகுது? இன்னும் உங்களோட எண்ணங்களில் எல்லாம் தாழ்வான எண்ணங்கள் வந்துவிடும். ஐயோ, நான் இருக்க போகிறேனோ இறக்க போகிறேனோண்டு. நண்பியொருவிக்கு அது தெரிந்தோ தெரியாமலோ டயபெட்டிஸ் வந்து விட்டது. அவர் என்றால் வந்து டாக்டர் சொன்ன நாளத்திற்கும் ஒரே அழுக வீட்டில், நான் எப்படி இதை மாற்ற போகிறேன். உங்களுக்கு தெரியும், டயபெட்டிஸ் வந்தால் அந்த நோயை மாற்ற முடியாது, ஆனால் கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். சரி, வந்து விட்டது, இனி என்ன செய்கிற? அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளைத்தானே நீங்கள் பார்க்க வேணும். அதற்கு போய் நீங்கள் சதா கவலைப்பட்டு கொண்டு இருப்பதில் என்ன பிரயோசனம் உங்களுக்கு இருக்க போகுது? அதனால் ஒரு பயனும் இல்லை என்றது நீங்கள் உணர வேணும். அவள் கவலைப்பட ப்ரெஷர் ஏறி அவருடைய உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. ஆகவே இருக்கும் காலத்தில் தான் நீங்கள் இன்பமாக வாழலாம். ஆனாலும் இப்பொழுது ஒன்று வந்துவிட்டால் அதனால் குத்தி முறிய தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய வேணும்? அதை கட்டுப்பாடுக்குள் கொண்டு வர நான் எப்படி கடைப்பிடிக்கலாம் என்பதை டாக்டரோடையோ பேசிக்கொண்டு நீங்கள் அதை அவருடன் பேசி அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் கவலை அடையாதீர்கள். அந்த தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் தான் உங்களை நிலையாக வைத்திருக்கும். மரத்தின் வேரை பாருங்கள், எத்தனை சோதனைகளை தாங்கி அந்த மண்ணுக்குள் இருப்பது உண்மையிலேயே மகா கவலையாக இருக்கும். மண்ணுக்குள் இருக்கும் அந்த வேர்கள் வெளியுலகம் தெரியாமலே அந்த மரத்தை இறுக்க பற்றி கொள்ளக்கூடியதாக அந்த வேர்கள் இருக்கும். உண்மையிலே வேர்களின் வேதனையை யார் அறிவார்? ஒருவரும் அறிய மாட்டார். அதுபோல் உங்கள் வேதனையை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் அதற்காக வேர்கள் போல் நீங்கள் இருக்க வேணும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் வேர்களின் உறுதி உங்களிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அந்த வேர்கள் மறைந்து இருப்பதைத்தான் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லலாமே ஒழிய, ஆனால் வேர்களின் ஆணிவேரின் உறுதி போல நீங்கள் இருந்தால் 1000 ஆண்டுகள் உங்களால் வாழ முடியும். வந்து விட்டதே, இதில் என்ன கவலை? சரி, வந்து விட்டது, இனி என்ன விட்டால் பிடிக்க முடியாத மாதிரி தானே அது இருக்கட்டும். காலங்கள் சென்று விட்டால் மீண்டும் காலங்களை பிடிக்க முடியாது. எட்டி பிடிக்கலாமா? இல்லை. ஆகவே தான் நீங்கள் இருக்கும் காலத்தை இன்பமோடையும் வாழ வேணும், ஆரோக்கியமாயும் வாழ வேணும். ஆரோக்கியம் என்பது மிக மிக கவனம். உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துவிட்டால் நீங்கள் கவனம் என்பதை உங்களோட உடல் உங்களுக்கு சொல்லி தருது. அதன் பிறகு நீங்கள் நிச்சயமாக உடற்பயிற்சி செய்யுங்கள், நல்ல உணவுகளை எடுங்கள், ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஆரோக்கியமான நூல்கள் போன்றவற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் மனதை ஆரோக்கியம் வைக்கத்தக்கியதாக ஒரு இசையை கேட்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், வெளியில் போகலாம், சுற்றுலா போகலாம், நல்ல மரங்களையும் பூக்களையும் இலைகளையும் ரசியுங்கள். அது கூட உங்களுக்கு இன்பமாக இருக்கும். நல்ல வெளியில் நின்று நல்ல சுவாச காற்றை உள்ளெடுங்கள். ஆகா, என்ன அருமையாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தை நான் அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களோட கவலைகள், அதாவது நோய்கள் எல்லாம் என்று பறந்து போய்விடும். ஒருபோதும் கவலை அடையாதீர்கள். வந்தால் அதுக்கேற்ற கட்டுப்பாடுகளையும் அதுக்கேற்ற மருந்து வகைகளையும் எடுத்துக்கொண்டு உறுதியாக வாழுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை உயிரோட்டமாக வைத்துக்கொள்ளும். அதாவது எண்ணங்கள் வண்ணங்களாக வாழ்வியல் தூரத்துக்கு உங்களை உயர்த்தி செல்வது எண்ணங்கள் தான். ஆகவே அந்த நல்ல எண்ணங்களை எண்ணி சதா இறை வழிபாடையும் மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை என்றும் சொர்க்கம்தான்.